வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை 2026 ஆகஸ்ட் 26 புதன்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. ஒரு சிறப்பு தகவல். வங்கக்கடலின் தமிழ்நாடு மற்றும் இலங்கை இடைப்பட்ட வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி நிலவுகிறது. இந்த காற்று சுழற்சியானது தென்மேற்கு பருவக்காற்றையும் வடமேற்கு வெப்ப நீராவி காற்றையும் கேரளாவின் மத்திய பகுதி, அதாவது மூணாறு, இடுக்கி அணைக்கட்டு பகுதி, வால்பாறை பகுதி வழியாக ஒன்றிணைக்கப்பட்டு அது தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி, வடக்கு பகுதி, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக, அதுலேயும் குறிப்பாக புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடலோர பகுதி வழியாக வங்கக்கடல் நோக்கி காற்றை ஒன்றிணைக்க, இரு காற்று இணைவை ஏற்படுத்த சாதக சூழல் அமைந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய மதியத்திற்கு மேல் வெப்ப சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை வளிமண்டல சுழற்சி காரணமாக சற்று பரவலாக லேசான மழை முதல் சற்று கனமழை வரைக்கும் ஓரிரு இடங்களில் கனமழை பொழிவையும் கொடுப்பதற்கு சாதகம் இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவின் ஒட்டுமொத்த பகுதி, அதுலேயும் குறிப்பாக மூணாறு, இடுக்கி அணைக்கட்டு பகுதி, முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, தேனி, விருதுநகர் மாவட்டத்தோட சதுரகிரி மலைப்பகுதி, அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட பகுதி, விருதுநகர் மாவட்ட பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதி, திருமூர்த்தி உள்ளிட்ட கேரள, அதாவது திருமூர்த்தி மலையோட தெற்கு பகுதி, கேரள எல்லையோர திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள், குறிப்பாக மறையூர் பகுதி, இந்த பகுதி தொடங்கி மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம், திண்டுக்கல் மாவட்டத்தோட மதுரை மாவட்ட எல்லையோரம், மதுரை மாநகரம், அலங்காநல்லூர், அதாவது உசிலம்பட்டி தொடங்கி மதுரை அதாவது தேனி மாவட்டம் தொடங்கி டெல்டா மாவட்டம் வரைக்கும், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் உறுதியான மழை வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு மதியமே டெல்டாவில் மழைப்பொழிவு ஆங்காங்கே விட்டு 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 இருந்து கொண்டே இருக்கும். கனமழை பொழிவை எதிர்பார்க்கக்கூடிய இடம் தெற்கு டெல்டாவாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தோட அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், ஆலங்குடி, புதுக்கோட்டை மற்றும் கரம்பக்குடி, தஞ்சாவூர் மாவட்டத்தோட பேராவூரணி மற்றும் பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், சேதுபாபச்சத்திரம், அப்படியே பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை, பரக்கலக்கோட்டை, தாமரங்கோட்டை, அதற்கு வடக்கிற்குரிய ஒரத்தநாடு மற்றும் மதுக்கூர், பெருகபழ்ந்தான், சித்தமல்லி, அப்படியே பார்த்தீங்கன்னா களப்பால், வேதாரண்யம் வரைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு தருகிறது. இன்றைக்கு மாலைக்கு பிறகு மதியத்திலேயே தொடங்கும். ஆங்காங்கே வடக்கு டெல்டாவில் குறிப்பாக தஞ்சாவூர், நீடாமங்கலம், அம்மாப்பேட்டை, ஒரத்தநாடு, வடுவூர் இந்த பகுதிகளில் மதியமே ஆங்காங்கே விட்டு 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 மழை இருந்து கொண்டிருக்கும். ஒரு 3 மணிக்கு மேலே கொஞ்சம் மழை பொழிவோட அளவு கூடுதலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று இரவு 10 மணி வரைக்கும் மழை வானிலையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வப்பொழுது மேகம் உருவாக கலைந்து போக, பிறகு அடுத்த மேகம் உருவாக கலைந்து போக, அப்படியா இருக்கும் டெல்டாவோட தெற்கு கடலோரம். இந்த வானிலை வடக்கு டெல்டாவிலையும் வடகடலோர பகுதிகளிலையும், குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், டெல்டாவின் வடக்கு பகுதி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி, நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, அரியலூர், பெரம்பலூருக்கு வடக்கே உள்ள கடலூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை இருக்கும். இன்றைக்கு பரவலான வலுத்த மழைப்பொழிவு சற்று கூடுதல் இடத்துல ஒதுக்கி தான் இருக்கும். ஒதுக்குதல் குறைவாக இருக்கும். இன்னைக்கு ஒதுக்கி இருக்கும்,
கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். அப்படி எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர் தெற்கு, திருவாரூர் தெற்கு, நாகப்பட்டினம் தெற்கு, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு மற்றும் தெற்கு பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி, இந்த பகுதிகளுக்கு நல்ல மழை வாய்ப்பு தருகிறது. விருதுநகருக்கும் ராமநாதபுரம் உள்பகுதிக்கும் மதுரை தெற்குக்கும் நல்ல மழை வாய்ப்பு ஆங்காங்கே தெரிகிறது. இதில் தேனி மாவட்டத்திற்கு சற்று கனமழை தெரிகிறது. முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, இடுக்கி அணைக்கட்டு பகுதி, அதே போல் மூணாறு பகுதி, ஏலக்காய் சாகுபடி பகுதி, அதாவது தேனி மாவட்டத்தோட மேற்கு சரிவில் இருக்கக்கூடிய கேரள பகுதி, இந்த பகுதியெல்லாம் மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. இறுதியில் சென்னை திருவள்ளூருக்கு கொடுக்கும். இப்போ தெற்கு டெல்டாவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது, ஆனால் இதுவரைக்கும் இல்லை. இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதனால ஒரு அவசர செய்தியாக ஏதேனும் மழை வராது என்று விதை நெல் அல்லது ஏதேனும் உலர்த்த வேண்டிய பொருட்களை கவனக்குறைவாக திறந்த வெளியில் வைத்திருக்கலாம். அதேபோல் வைக்கோல் போன்றவை அறுவடை செய்திருந்தால் அல்லது தீவனம் போன்றவற்றை திறந்த வெளியில் வைத்திருக்கலாம். மூடி பாதுகாப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக இது தெரிவிக்கப்படுகிறது. மாலை 4 மணி 5 மணிக்கு மேலே இந்த மழைப்பொழிவு புதுக்கோட்டைக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் சிவகங்கைக்கும் மதுரைக்கும் சற்று வலுப்பெறும். நள்ளிரவு அதிகாலைக்குள் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு வரும். கொஞ்சம் தாமதமடைகின்ற மழை சென்னை திருவள்ளூருக்கு. அதற்கு முன்பே டெல்டாவின் தெற்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கைக்கு கொடுக்கும் என்று, மதுரைக்கும் தேனி முதல் டெல்டா வரைக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கும் ஆங்காங்கே இருக்கும். நாளை மறுநாள் கொஞ்சம் தீவிரம் குறைந்துடும். அடுத்த மழை செப்டம்பர் 3 தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். மழை இல்லாத நாள் இருக்காது. பெரும்பாலும் டெல்டாவுக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் நல்ல மழை காத்திருக்கிறது. செப்டம்பர் முதல் வாரத்தில், 2வது வாரத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அது பரவலாக போகிறது 8ஆம் தேதிக்கு பிறகு. மேலும் 12ஆம் தேதிக்கு அப்புறம் 13, 14, 15 தமிழ்நாடு முழுவதுமே தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துலையும் சரி, காற்று பகுதியிலையும் சரி, கணவாய் பகுதியிலையும் சரி, கடலோர பகுதியும் சரி, எல்லா பகுதிக்குமே நல்ல மழை இருக்குது. செப்டம்பர் இறுதி, அக்டோபர் 15 தேதியெல்லாம் கனமழை காத்திருக்கு. நல்ல கனமழை இருக்குது. தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்குமே இருக்குது. அதில் நம்ம ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதில் எந்த மாற்றமும் இல்லை. வடகிழக்கு பருவமழை அறிக்கையிலையும் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைய அறிக்கை முக்கியத்துவம் கருதி தெற்கு டெல்டா மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தேனி மாவட்டத்துக்கான சிறப்பறிக்கை வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கும் உண்டு என்பதையும் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒதுக்கி தான் பெய்யும். ஒரு இடத்துல ஒதுக்கலாம், பல இடங்களில் பெய்யலாம். அந்த மனநிலையுடன் இருக்க வேண்டும். நன்றி.